Praise the holy name, holy name, holy name, holy name, holy name, holy name, holy name. இந்த காலை வேளைக்காக கர்த்தருக்கு நன்றிகளை செலுத்தி கடந்த மாதங்கள் முழுவதும் நம்மை கர்த்தர் பாதுகாத்தார். ஆச்சரியமாய் தேவன் நம்மை நடத்தினார். வல்லமையாய் தேவன் நம்மை நடத்தினார். ஆமென், ஹல்லேலூயா. அந்த நாளை காண செய்ததற்காக அவருக்கு நன்றிகளை செலுத்தி ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you, Father. We praise you. நன்றி, 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 நன்றி. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். பிதாவுக்கு ஸ்தோத்திரம், பிதாவுக்கு ஸ்தோத்திரம். குமாரனாகிய இயேசுவுக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். வல்லமையின் தேவனுக்கு ஸ்தோத்திரம். கிருபையின் தேவனுக்கு ஸ்தோத்திரம். இரக்கத்தின் தேவனுக்கு ஸ்தோத்திரம். மகிமையின் தேவனுக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் இரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம். மகிமையுள்ள நம்முடைய நாமத்தை இந்த காலவெளியிலே உயர்த்துகிறோம், இந்த காலவெளியிலே உயர்த்துகிறோம். அதிகாலையில் தேடுகிறவனை கண்டடைகிறான் என்று சொன்னீரே. நம்முடைய தாசர்கள் எல்லாம் ஆண்டவரே காலையிலே வந்து ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு அதிகாலையிலே உம்மை தேடினார்கள். இயேசு தேவனே, நீர் அதிகாலையில் பிதாவை தேடினீரே. அதே ஆவி எங்களுக்குள்ளே வரட்டும். அதிகாலை வேளையிலே ஜெயத்தை எடுக்க, அதிகாலை வேளையிலே வெற்றி எடுக்க, அதிகாலை வேளையிலே டெக்ளேர் பண்ணி நம்முடைய வல்லமை எடுக்க விசுவாசிகளாக, ஆண்டவரே, ஊழியர்களாக, பிள்ளைகளாக, குடும்பங்களாக இந்த கால்வெளியில் ஆங்காங்கே நாங்கள் கூடியிருக்கிறோம். நம்முடைய மகிமை இறங்கட்டும். ஒவ்வொரு வீடுகளுக்குள் இடங்களில் இந்த காலையிலே நம்முடைய மகிமை இறங்கட்டும், இறங்கட்டும், இறங்கட்டும். இந்த நாளில் உள்ள சாத்தானுடைய திட்டங்கள், அந்தகாரங்கள், plans of the devil, plans of the evils, everything be destroyed by the power of Jesus. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இரத்தத்தால் ஜெயம், இரத்தத்தால் ஜெயம். ஆண்டவரே, நீர் கொடுத்த எல்லா வாக்குத்தத்தங்களுக்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களுக்கு கொடுத்த திருச்சபை ஊழியர்களுக்காக ஸ்தோத்திரம். எங்களுக்கு கொடுத்த நல்ல ஆராதனைகளுக்காக ஸ்தோத்திரம். கொடுத்திருக்கிற விசுவாசிகளின் ஐக்கியத்துக்காக நன்றி செலுத்துகிற அன்புக்காக ஸ்தோத்திரம். நம்முடைய கிருபைக்காக ஸ்தோத்திரம். எங்கள் துதிகளை ஏற்றுக்கொள்ளுகிறவரே, ஜபங்களை கேட்கிறவரே, பதில் தருகிறவரே, உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லா தீமைகளுக்கு எங்களை விலக்கி பாதுகாத்ததுக்காக நன்றி, 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 நன்றி. கால்வெளியிலே ஜெபிப்பதற்கு மாத்திரவான்களா எங்களை நிறுத்தினரே, ஸ்தோத்திரம். நம்முடைய இரத்தத்தால் கழுவப்பட்ட இருதயத்தோடு நம்முடைய சமூகத்தில் இன்று கால்வெளியிலே வருகிறோம். இந்த கால்வெளியிலே உங்களுடைய ஆவி, ஆத்துமா, சரத்தை, மனசாட்சி உடைய ரத்தம் கழுவட்டும். இயேசுவின் ரத்தம் கழுவட்டும். இரத்தத்தால் ஜெயம், இரத்தத்தால் ஜெயம், இரத்தத்தால் ஜெயம், இரத்தத்தால் ஜெயம். இந்த ஒரே ஆவியில் அனர்வுள்ளவர்களாய் ஜீவிக்க, தெய்வ பயம் உள்ளவர்களாய் நாங்கள் இன்னும் வல்லமையாக ஜீவிக்க இந்த கால்வெளியிலே நோக்கி மன்றாடி நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நன்றி, 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 நன்றி. இன்று காலை கர்த்தர் தருகிற வார்த்தையை ஒன்றை வாசித்து நாம் ஜெபிக்க போகிறோம். இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவரின் பிரசன்னம் மகிமைக்காக ஜெபிக்க போகிறோம். பரிசுத்த ஆவியானவரின் 9 வித காரியங்களை சொல்லி ஜெபிக்க போகிறோம். அதற்கு முதலாவது அஸ்திபாரமாக நீதிமொழிகள் 1:23, என் கடிந்து கொள்ளுதலுக்கு திரும்புங்கள், இதோ என் ஆவியை உங்களுக்குள் அருளுவேன், என் வார்த்தைகளை உங்களுக்கு தெரிவிப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆமென். என் ஆவியை உங்களுக்கு அருளுவேன். இந்த காலை கர்த்தர் சொல்லுகிறேன், என் ஆவி உங்களுக்கு அளவில்லாமல் தருவேன். என் ஆவி அருளும் பொழுது என் ஆவியானவர் வார்த்தைகளை தருவார், வசனங்களை தருவார், துதிகளை தருவார், ஜெபிக்கிற வார்த்தைகளை தருவார். ஆவியினால் நிறைந்த அந்த வார்த்தைகள் வல்லமை கொண்டு வரும். கை சுத்தி தேவனுடைய கரத்திலிருந்து இந்த காலவெளியிலே பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை பெற்றுக்கொள்வோம். இதோ என் ஆவி உங்களுக்குள் அருளுவேன். நல்ல கரங்களை சுற்றி மோசேயின் மேலிருந்த அந்த ஆவியானவர், யோசுவாவோடு இருந்த ஆவியானவர், பரிசுத்தவான்களோடு இருந்த பரிசுத்த ஆவியானவர், பெந்தேகோஸ்தே நாளில் இறங்கி வந்த அந்த பரிசுத்த ஆவியானவர் இன்று காலை எங்களை நிரப்பும், நிரப்பும். பரிசுத்த ஆவியை பெற்றிருக்கிறவர்கள் அந்தந்த இடங்களிலே கர்த்தரை துதிக்கலாம். ஆவியிலே நிறைந்து கர்த்தரை துதியுங்கள். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Be filled with the Spirit of God this morning. இந்த காலையிலே தேவனுடைய ஆவியினால் நிரப்பப்படுவோம். என் ஆவியை உங்களுக்கு அருளுவேன்,
9 விதமான ஆவியானவரின் வல்லமுள்ள செயல்கள், கிரியைகள் ஸ்தோத்திரம் பண்ண போகிறோம். முதலாவது சிருஷ்டிக்கிற ஆவியானவர். Holy Spirit is the creator. வானத்தையும் பூமியும் படைக்கும் போது thank you Lord, பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி மூவரும் இணைந்து அவர்கள் சிருஷ்டிக்கிறார்கள். சிருஷ்டிப்பின் ஆவியானவர். வேதாகமம் முழுவதும் பல இடங்களிலே நாம் பார்க்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் சிருஷ்டிக்கிறவர். 1 கொரிந்தியர் 2:10 சர்வஞானிகராகிய பரிசுத்த ஆவியானவர். Holy Spirit knows everything. அப்போஸ்தலர் 13 நான் அழைத்த ஊழியத்திற்கு அவரை பித்திருடுங்கள் என்று சொன்னார். பரிசுத்த பவுல் ஊழியம் செய்ய போகும்போது தடை பண்ணினார். ஆவியானவர் சர்வ ஞானம் உள்ளவர். நம்ம எப்படி நடத்த வேண்டும், எந்த வழியில் நடத்த வேண்டும் என்று அவருக்கு தெரியும். கரங்களை வைத்து இந்த காலவெளியிலே ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? சர்வ ஞானிகராகிய பரிசுத்த ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம். இந்த ஆவியானவர் எங்களுக்குள் வர வேண்டும், எங்களை நிரப்பணும். எங்கள் இருதயத்தை நிரப்ப, எங்களுடைய மனதை நிரப்ப, எங்களுடைய சிந்தையை நிரப்ப, எங்களுடைய ஆவியை நிரப்போம். ஆமென். சர்வ வல்லவராகிய ஆவியானவர், அல்மைட்டி ஹோலி ஸ்பிரிட், அவரால் எல்லாம் செய்ய முடியும். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆவியானவர் மரியாளுக்குள் வளர்ந்த பொழுது கிறிஸ்து உற்பவமானார். வேதாகமத்திலே ஆவியானவர் எங்கெல்லாம் இறங்கி வருகிறாங்க, அற்புதங்கள் நடக்கும். பரிசுத்த ஆவியானவர் மூலம் இயேசு பிசாசுகளை துரத்தினார். சர்வ வல்லவர். ஆமென். அல்மைட்டி ஹோலி ஸ்பிரிட். எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? சிருஷ்டிக்கிற ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். சர்வ ஞானிகராகிய ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். சர்வ வல்லவராகிய பரிசுத்த ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நன்றிகளை ஏறெடுக்கிறோம், துதிகளை ஏறெடுக்கிறோம், ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். நன்றி, நன்றி. அடுத்தது சர்வ வியாபியான ஆவியானவர் எங்கும் பிரசன்னராயிருப்பார். துதிக்கிற இடத்தில் அவர் இறங்கி வருவார். ஆமென். ஹல்லேலூயா. ஆம்னிசென்ட் ஹோலி ஸ்பிரிட், ஆம்னிப்ரெசன்ட் ஹோலி ஸ்பிரிட். எந்த இடங்களில் அவர் சர்வ வியாபியானவர். அவருக்கு மறைவானது ஒன்றுமே இல்லை, அவருக்கு மறைவானது எதுவும் இல்லை. ஆமென், 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 ஆமென். உமக்கு மறைவானது ஒன்றுமில்லை. உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். அந்த ஆவியானவரைத்தான் தேவன் நமக்கு தருவேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறார். அன்றைக்கு கூட ஆண்டவர் சொன்னார், வீட்டெழுந்தபின் போய் காத்திருங்கள், பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படுங்கள். உடனே 120 பேர் மேல் மாடியில் போய் காத்திருந்த பொழுது பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டார்கள். இன்று காலை அந்த ஆவியானவர் நம்மையில் இறங்கட்டும். உங்களுக்குள்ளே ஆவியை அருளுவேன். இந்த ஆவியானவர் வந்துவிட்டால் தேவ ஞானம் வந்துவிடும். சிருஷ்டிப்பின் ஆவியான் நமக்குள் இருப்பார். சர்வ வல்லவராய் செயல்படுவார். குடும்பத்தை நடத்த, வேலைகளை நடத்த, தொழில்களை செய்ய, ஊழியத்தை செய்ய, ஆராதனை செய்ய, பாடல்களை பாட, எந்த காரியங்களிலுமே நடத்த வல்லமையுள்ளவர். He knows how to lead us, how to guide us. ஷப்லபஹா ரியன்துரு ஷதுனியா. நித்திய ஆவியானவர், எட்டர்னல் ஹோலி ஸ்பிரிட். எபிரேயர் 9:14 நாம் வாசிக்கிறோம். அவர் நித்தியமான ஆவியானவர். அவர் இன்று நேற்றல்ல, நேற்றும் என்றும் என்றும் மாறாத ஆவியானவர். ஆமென், ஆமென், ஆமென். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நல்ல நன்றிகளை செலுத்துவோம். எல்லாராங்க விசுவாசிகள், குடும்பங்கள், தேவனுடைய ஊழியர்களாக நாம் இணைந்திருக்கிறோம். இந்த கால்வெளியிலே தேவனுக்கு நன்றிகளையும் துதிகளையும் ஸ்தோத்திரங்களையும் ஏறெடுத்து பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையை பெற்றுக்கொள்வோம். இந்த கால்வெளியிலே ஆவியான உங்களுடைய வீடுகளை நிரப்புகிறார், உங்களுடைய இருதயத்தை நிரப்புகிறார். ஆமென். உங்களுடைய சிந்தைகளை நிரப்புகிறார், மனதை நிரப்புகிறார். வீணான எண்ணங்களினால் சத்துரு உங்களை அலக்களிக்கிறானோ, வீணான போராட்டங்களை கொடுத்து உங்களை சத்துரு கெடுக்க பார்க்கிறானோ, ஆவியானவர் உங்களை நிரப்புகிறார். The Holy Spirit wants to fill us. மகிமையின் ஆவியானவரே நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். வல்லமையின் ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம். மகிமையின் ஆவியானவர், உன்னதத்தின் ஆவியானவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கோடான கோடி நன்றி, 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 நன்றி. நல்ல எல்லாரும் காலை வெளியிலே கரங்களை வைத்து சில நிமிடங்கள் அப்படி அவரை ஆராதிப்போம். எல்லாவற்றிலும் மேலானவர், எல்லோரிலும் சிறந்தவர், நீர் மகிமையுள்ள ஆவியானவர். இந்த காலவெளியில் எங்களை நிரப்பும் என்று எல்லாரும் கேட்போமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாவற்றிலும் மேலானவர்,
ஆராதிப்போம் சேர்ந்து. எல்லோரிலும் பெரியவர். வாட்ஸ் wonderful Holy Spirit. சகலவற்றையும் சிருஷ்டித்தவர், சர்வத்தில் உயர்ந்தவர், சர்வத்தில் உயர்ந்தவர். கரங்களை வைத்தவரை பார்த்து சொல்லலாம், எல்லாவற்றிலும் பெரியவர், சகலவற்றையும் சிருஷ்டித்தவர், சர்வத்தில் உயர்ந்தவர், சர்வத்தில் உயர். நல்ல சத்தத்தை வைத்து உம்மை போல் வேறு தேவன் இல்லை, உம்மை போல் வேறொரு தெய்வம் இல்லை, நீரே நீர் மாற்றமே. எல்லாரும் ஆராதிப்போம். காலை வேளையிலே, அதிகாலை வேளையிலே ஆவியானவரை உயர்த்துவோம். நீரே பரிசுத்த பரிசுத்தரே, பரிசுத்த பரிசுத்தரே, பரிசுத்த Holy God. பரிசுத்த காலையிலே ஆராதிக்கிறோம். பரிசுத்த 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 பரிசுத்தரே, நீரே சர்வத்தில் உயர்ந்தவர். நல்ல கரங்களை தட்டி இந்த கால்வழியிலே வரை ஆர்ப்பரிப்போம். ஆமேன். சிருஷ்டிக்கிற ஆவியானவர், ஆமேன், ஹல்லேலூயா. சர்வ வியாபியான ஆவியானவர், சர்வ வல்லவராகிய பரிசுத்த ஆவியானவர் இந்த காலை நம்மை நிரப்பி கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு இடங்களை நிரப்பி கொண்டிருக்கிறார். ஆமேன். ஒவ்வொரு குடும்பங்களை ஆண்டு நிரப்பி கொண்டிருக்கிறார். ஆமேன், ஹல்லேலூயா. பிள்ளைகளை நிரப்புகிறார். சிறு பிள்ளைகள் இந்த காலொளியிலே கர்த்தர் நிரப்புகிறார். வாலிபர்களை நிரப்புகிறார். என் ஆவியை உங்களுக்குள் அருளுவேன். Receive the Holy Spirit this morning. பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படுங்கள். வீணான பயத்தின் ஆவி, பொல்லாத ஆவி, எரிச்சலின் ஆவி, வியாதிகளை கொண்டு வருகிற ஆவிகள், வேதனையின் ஆவிகள், கடன் தொல்லைகளை கொண்டு வருகிற ஆவிகள், சண்டைகளை கொண்டு வருகிற அசுத்த ஆவிகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினால் இந்த காலொளியிலே விலகட்டும். என்னுடைய பிள்ளைகளை விட்டு, ஜனங்களை விட்டு, குடும்பங்களை விட்டு. ஒருவேளை இப்போ அசுத்த ஆவிகள் ரெசிடெண்ட்டாக நமக்குள்ளே தங்க முடியாது. ஆனால் இப்படிப்பட்ட சின்ன சின்ன காரியங்களை கொண்டு நம்மை வேதனைப்படுத்த நினைப்பான். ஆனால் ஆண்டவர் தம்முடைய ஆவியை நமக்கு தந்திருக்கிறார். நாமோ பரிசுத்த ஆவியானவரை அழைக்க வேண்டும், அவரால் நிரப்பப்பட வேண்டும். Be filled with the Holy Spirit of God. அவருடைய ஆவியினால் நிரப்பப்படுங்கள். இந்த காலவெளியிலே கர்த்தருடைய ஆவியானவர்களை நிரப்பி கொண்டிருக்கிறார். சிருஷ்டிக்கிற ஆவியானவர்களை நிரப்புகிறார். சர்வ ஞானியாகி ஆவியானவரை நிரப்புகிறார். ஸ்தோத்திரம். மகிமையின் ஆவியானவரே மக்கு நன்றி. சர்வ வல்லவராகிய ஆவியானவர், சர்வ வியாபியாகிய ஆவியானவர். Psalms 139:7 அங்கே சர்வ வியாபிகர் என்று பார்க்கிறோம். எபிரேயர் 9:14 நித்திய ஆவியானவர். சகரியா 12 கிருபையின் ஆவியானவர். நல்ல கரங்களை அசைத்து கிருபை தருகிற ஆவியானவர். ஆவியானுடைய வல்லமை நம்முடைய வாழ்வில் வந்தால் கிருபையை பார்க்கலாம். அவருடைய கிருபை ஒரு நாள் விலகாது. 2 கொரிந்தியர் 3:17 8வதாக விடுதலை தருகிற ஆவியானவர். Where there is the Spirit of God, there is deliverance. ஆவியானவர் எங்கு இருக்கிறாரோ அங்கே விடுதலை. இன்று காலை விடுதலை, இன்றைக்கு விடுதலை, இந்த நாளில் விடுதலை. ஆமென். எந்தெந்த காரியங்களில் விடுதலை வேண்டுமாங்கெல்லாம் விடுதலை. பயத்திலிருந்து விடுதலை, போராட்டத்திலிருந்து விடுதலை, வேலையில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளிலிருந்து விடுதலை, பாடுகளிலிருந்து விடுதலை தருவார் ஆவியானவர். பரிசுத்த ஆவியானவரை நிரப்பட்டும். Be filled with the fire of the Holy Spirit this morning. இந்த காலையில் உடைய அக்கினி, உடைய வல்லமை நிரப்பட்டும். மகிமையின் ஆவியானவரே நன்றி. ஓ ஸ்தோத்திரம். அன்றைக்கு சீசர்களுடைய ஆவியினால் நிரப்பப்பட்டு வல்லமையினால் காரியங்களை செய்தார்களே.
இயேசு பரிசுத்தாவில் நிறைந்து மகிமையான காரியங்களை செய்தார் என்று பார்க்கிறோமே. அதே ஆவியானவர் இயேசுவின் மேல் கை வைத்து கேட்போம். அதே ஆவியானவர் இயேசுவை நிரப்பின அதே ஆவியானவர், சீஷர்களை பயன்படுத்தின அதே ஆவியானவர், கர்த்தருடைய ஊழியர்களை பயன்படுத்துகிற அதே ஆவியானவர் எனக்குள் வேண்டும். அந்த ஆவியான நம்மை நிரப்பி விட்டால் பலன் வரும். ஆவியான நம்மோடு கூட இருக்கும்போது ஜெபம் தானாக வந்துக்கிட்டே இருக்கும். ஆவியானவர் இருந்தால் உங்களை வழி நடத்திக்கிட்டே இருப்ப அந்த கேரக்டர்ஸ் எல்லாம் உங்களுக்கு வந்துடும். நாம் கேட்க வேண்டியதான், அவ்வளோதான். என் நாமத்தினால் எதை கேட்டாலும் தருவேன்னு சொல்லியிருக்கிறார். இயேசுவின் ரத்தத்தை நினைத்து மன்றாடிக்கிட்டே இருக்கணும். நிரப்பிக்கிட்டே இருப்பார். ஒரே நாளில் ஒரு பிள்ளை வளர்ந்து விடுகிறதல்ல, நாளுக்கு நாள் வளருகிறது போல ஆவிக்குள் வளரணும். நாளுக்கு நாள் வளரணும். ஜெபித்து வளரணும். துதித்து வளரணும். பாடி துதித்து ஆராதித்து கர்த்தரை மகிமைப்படுத்தி ஆவியில் வளரணும். அது மாதிரி அந்நிய பாஷை வரத்தை பெற்றுக்கொள்ளணும். ஆவியின் வரங்களை பெற்றுக்கொள்ளணும். 1 கொரிந்தியர் 12 அதிகாரத்தில் சொன்ன 9 வரங்கள் பெற்றுக்கொள்ளணும். நல்ல கையசிச்சு ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே இருங்க. இந்த காலவெளியிலே பரிசுத்த ஆவியானவர் ஊழியர்களை நிரப்புகிறார். உங்கள் ஊழியங்கள், உங்கள் சபைகள், விசுவாசிகள் எல்லாம் ஆவியானவரால் நிரப்பப்படுவார்களாக. ஷப்ல பகந்தர பால எபேசியரில் சொல்லப்பட்ட 5 வித ஊழிய வரங்களை ஆவியானவர் தருவார். ரோமரில் 12 சொல்லப்பட்ட 7 விதமான பிதாவானவரின் வரங்களை தருவார். வரங்கள் என்பது ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட். அந்த வரங்கள் வந்துவிட்டால் திறமையாக எதையும் செய்யலாம். அதுக்கு தான் பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். மகிமையின் ஆவியானவரை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். இன்று காலை அவர் நம்மை நிரப்பி கொண்டிருக்கிறார். 9வதாக ரோமர் 8:26 வாசிக்கிறோம். பலவீனங்களில் அவர் உதவி செய்கிறார். ஆமென். இந்த காலவெளியிலே உதவி செய்கிற ஆவியானவர் நம்மத்தில் அசைவாடி கொண்டிருக்கிறார். நல்ல கரங்களை அசைத்து ஸ்தோத்திரம் பண்ணிக்கொண்டே இருப்போம். நான் சொல்ல என்னோடு கூட இந்த காலவெளியில் என்னோடு ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். சிருஷ்டிக்கிற ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம். சர்வ ஞானிகராகிய ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம். சர்வ வல்லவராகிய ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம். சர்வ வியாபியாகிய ஆவியானவரே ஸ்தோத்திரம். ஓ நித்திய ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம். கிருபையின் ஆவியானவரே ஸ்தோத்திரம். பலனடைய செய்கிற ஆவியானவரே ஸ்தோத்திரம். அப்போஸ்தலர் 1:8 பலனடைய செய்கிற ஆவியானவர். ஆமென். விடுதலை தருகிற ஆவியானவரே ஸ்தோத்திரம். பலவீனத்தில் உதவி செய்கிற ஆவியானவரே ஸ்தோத்திரம். இந்த நாள் முழுவதும் நம்முடைய வேலைகளிலும் காரியங்களிலும் கர்த்தருடைய ஆவியான நம்மோடு இருப்பாராக. பிள்ளைகளுடைய படிப்பு காரியங்கள், கல்லூரி காரியங்கள் எல்லாவற்றைய வல்லமை இருப்பதாக. ஓ வேலையில் விரோதமாய் போராடுகிற அந்தகார ஆவிகள், குடும்பத்துக்கு விரோதமாய் போராடுகிற அந்தகார வல்லமைகள், எல்லா கடன் பிரச்சனைகள், போராட்டங்கள், வேதனைகள், கண்டைகள், வியாதிகள் எல்லாவற்றையும் பரிசுத்தாவினுடைய வல்லமையினாலே அவர் நீக்கி அழித்து ஜெயத்தை கத்தர் கொடுப்பாராக. விடுதலையை கத்தர் கொடுப்பாராக. ஆமே. நன்றி ஆண்டவரே. இந்த காலவெளியிலே நாங்களுமே ஆராதிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே, இந்த ஆவியானவர் தான் தேவன் நமக்கு தருவேன் என்று வாக்கு பண்ணினார். நீதிமொழிகள் 1:23 இதோ என் ஆவியை நான் உங்களுக்குள் அருளுவேன். ஆமே. இந்த காலவெளியில் ஒவ்வொரு வீடுகளையும் கர்த்தருடைய ஆவியானவர் நிரப்புவாராக. சபைகளை நிரப்புவாராக. விசுவாசிகளை நிரப்புவாராக. ஒவ்வொரு குடும்பங்களை நிரப்புவாராக. அவரே சர்வ சிருஷ்டிகர், சர்வத்துக்கும் அதிபதி, சர்வ ஞானிகர், சர்வ வல்லவர். எல்லாரும் கரங்களை வைத்து பரிசுத்த ஆவியானவரை ஒரே நிமிடம் ஆராதிப்போமா? சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானர் நீரே என்று அவருக்கு நன்றிகளை செலுத்துவோம். சிருஷ்டியை காப்பவர் நீரே. நீர் ஒருவரே சர்வ வல்லமையுள்ள தேவன். நீர் ஆச்சரியமான தேவனாக, நீர் அற்புதமான தேவன். ஆண்டவரே சிருஷ்டிக்கும் எஜமான நீரே, சர்வ சிருஷ்டியை காப்பவர் நீரே. எங்கள் இதயத்திலுமை சுவீரோ என்றென்றும் பணிந்து தொழு. கரங்களை வைத்து ஆராதிப்ப சர்வ சேர்ந்து சிருஷ்டிக்கும் எஜமான நீரே. காலொளியிலுமை ஆராதிக்கிறோம். சிருஷ்டி காப்பவர் நீரே. எங்கள் இதயத்திலுமை காலவெளியிலே மக்கள் நன்றி செலுத்தி பணிந்து தொழு. 2 கரங்களை வைத்து ஆராதிப்போம்.
கரங்களை வைத்து கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றிகளை செலுத்துவோம். பரிசுத்த ஆவியானவர் நம்மை நிரப்பி கொண்டிருக்கிற அந்த காலவெளியிலே நம்முடைய துதிகளை அவர் ஏற்றுக்கொண்டிருக்கிறார். நம்முடைய ஜெபங்களை அவர் கேட்டுக்கொண்டிருக்கிறார். அவர் சர்வ வல்லவராகிய மகிமையின் ஆவியானவர் இன்று காலை நம்முடைய வீடுகளை நிரப்பி கொண்டிருக்கிறார், இடங்களை நிரப்பி கொண்டிருக்கிறார். அவருடைய மகிமை நம்மை மூடிக்கொண்டிருக்கிறது. சர்வ வல்லமுள்ள தேவனே, இந்த அதிகாலை வேளையில் கொஞ்ச நேரம் ஜெபிக்க துதிக்க கொடுத்த வாக்கியத்துக்காக ஸ்தோத்திரம். அவங்களோட இணைந்த விசுவாசிகள், குடும்பங்கள், பிள்ளைகள், ஊழியர்கள், சபை மக்கள் எல்லாரையும் ஆசீர்வதி. ஒவ்வொருவரையும் நீ நிரப்பும், கைவிடாதிரும், அவளோடு இரும். ஆவியானவரே, நீ சொன்ன வார்த்தையின்படி சிருஷ்டிக்கிறவர், ஞானிகர், நித்திய ஆவியானவர், கிருபையின் ஆவியானவர், பலனடை செய்கிறவர். ஒவ்வொருவரையும் பலனடை செய்ய இணைந்து கொண்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்தல். ஒவ்வொரு ஊழியர்கள், சுவாசிகள், குடும்பங்கள், மக்கள், பிள்ளைகள், சிறு பிள்ளைகள், கை குழந்தைகள், பெரியவர்கள் எல்லாரையும் தொடும். இந்த நாள் வேலைகள், தொழில்கள், காரியங்கள் எல்லாவற்றிலும் நீர் கூட இருந்து வழி நடத்தும். உமக்கே மகிமை செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.